உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் மு. பாபு, ஆளூர் ஷாநவாஸ், துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, எழில் கரோலின் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை வெற்றி பெற செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் நன்றி தெரிவித்தல், 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணியை தீர்மானிப்பதற்கான அதிகாரத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அளிப்பது, ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஹேமந்த் சோரன் மீது பொய் வழக்குகளை புனைந்து அவரை கைது செய்து இருப்பதற்கு கண்டனம், அவரை உடனே விடுவித்தல் செய்ய வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களையும் இணைக்க வேண்டும், ஒப்புகை சீட்டுகளை முழுவதுமாக எண்ணி அதன் அடிப்படையில்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும், SC/ST ஊழியர்களின் பதவி உயர்வை உறுதி செய்ய இந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ளது போல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16A படி தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும், அதுவரை பதவி இறக்கம் செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிதிநிலை அறிக்கை SC/ST துணை திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும், இந்து கோயில்களில் இந்துக்கள் அல்லாதவர்களை அனுமதிக்கக்கூடாது, இது தொடர்பாக கோவில்களில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்து உள்ள நிலையில் இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் பிரிவு 24 உரிய திருத்தம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் சுமூகமான முறையில் பேசி தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம் என்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். கட்டுக்கோப்பாக தொடர்ந்து 2019 இருந்து இயங்கி வருகிற இந்த மெகா கூட்டணியில் உரிய முறைப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம். திமுக தலைமையிலான கூட்டணி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள ஒரு கூட்டணி. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வகையில் கூட்டணி வலுவாக இல்லை. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதனை ஒட்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், இப்போது மீண்டும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று திமுக தலைமையிலான கூட்டணி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த தேர்தலில் திமுக அணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சக்திமிக்க அணிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும்
திமுக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம். அதைப் போல இந்த தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்று தான் கேட்கிறோம். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும். ஜனநாயகத்தில் யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதை வரவேற்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். ஏற்கனவே நாங்கள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். அவரை நம்பி அணிதிரளவிருக்கிற அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவர் நம்பிக்கையாக கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை முக்கியமானது. அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன். அதை வரவேற்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது. இல்லை, அதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தமிழக வெற்றி கழகம் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். அவருடைய சகாக்களோடு அவர் கலந்துரையாடி இந்த பெயரை தேர்வு செய்திருப்பார். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. பல்கலைக்கழக மானியக் குழுவின் சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாட்டை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், முதன்மைச் செயலாளர் AC பாவரசு, துணை பொதுச் செயலாளர்கள் SS பாலாஜி, வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர்கள் இளஞ்சேகுவேரா, தகட்டூர் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் பாவலன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சனாதன சதி திட்டத்தை சனாதன சதி திட்டம் பார்ப்பனர் அல்லாதோர் அனைவரையும் தற்குறிகளாக மாற்றிட முயற்சிக்காதே. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய வழிகாட்டு விதிகளை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் ஜெகதீஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆகவேதான் சமூக நீதிக்கு ஆபத்து. இந்த வழிகாட்டுதல் அல்லது அரசாணை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம், குரல் எழுப்புகிறோம். காங்கிரஸ்
மல்லிகார்ஜுன் கார்கே அந்த சேர்மன் யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தோழர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே தன்னுடைய பேச்சின் உச்சமாக ஜெகதீஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாக வைக்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான ஜெகதீஷ்குமார் பதவி விலக வேண்டும். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை என்பதை சொல்லி, இப்படி சமூக நீதிக்கு எங்கே ஆபத்து வந்தாலும் உடனடியாக போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதிக்கான இயக்கம் என்பதால் தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முதன்மையான ஒரு கருப்பொருளை வைத்து வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இந்திய அளவில் ஒவ்வொரு அம்பேத்கரியவாதியும் தலைவரக்கூடிய வகையிலே, பெருமைப்படக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி பெருமையை சொல்லி நாம் கூட்டத்தை கூட்டவில்லை, மதவெறியை தூண்டி நாம் கூட்டத்தை கூட்டவில்லை, பிற சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசி நாம் அவர்களை ஒருங்கிணைக்கவில்லை. ராமநாடகத்தை பார்ப்பதைப் போல, மகாபாரத கதைகளை பார்ப்பதைப் போல மக்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மாநாட்டில் தலைவர்களின் உரையை கேட்டிருக்கிறார்கள் என்றால், தெருவிலே தரையிலே அமர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாநாட்டு அரங்குக்கு வெளியே வைக்கப்பட்ட எல்இடி திரையின் முன்னால் மாணவர்களைப் போல அமர்ந்து கருத்தியல் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்றால், அந்த பெருமைக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தோழர்களே, இந்த சங்பரிவார் கும்பலுக்கு எதிராக, அவர்களின் கும்பல் ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராடுகிற ஒரு மாபெரும் பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் வலிமை பெற வேண்டியிருக்கிறது. தேசிய அளவில் வலிமை பெற வேண்டியிருக்கிறது. தஞ்சையில் சிபிஐ எம்எல் ஒருங்கிணைத்த வீழ்க பாசிசம் வெல்க இந்தியா என்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திருச்சி விமான நிலையத்தில் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பிஹெச்ஆர்எல் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் மாநாட்டுக்கான நிதியை வழங்கினர். இந்நிகழ்வில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கிட்டு, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், சக்தி ஆற்றலரசு, மண்டல செயலாளர் பொன் முருகேசன் மற்றும் பிஹெச்ஆர்எல் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் கணபதி, ரா விஜயபாலு, கார்த்திகேயன், தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கல்லாமொழியில் உடன்குடி அனல்மின் நிலையம் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஏராளமான வட இந்திய தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ச்சியாக உள்ளூர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனை தடுக்க கோரியும் உடன்குடி அனல்மின் நிலையத்தில் தகுதி வாய்ந்த தலித் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கிட கோரியும் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், மாவட்ட செயலாளர் மணப்பாடு டிலைட்டா, மாவட்ட பொருளாளர் கருத்தியல் பரப்புரை மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மாநில துணைச் செயலாளர் தமிழ்வளவன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்துக்காயல், நகர செயலாளர் அம்பேத், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை வனஜா கர்ணன், சாத்தான்குளம் ஒன்றிய துணைச் செயலாளர் சுரேந்தர், கிறித்துவ சமூக நீதி பேரவை ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் வடக்கு மாவட்டம் புதூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கள் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வனை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில், நகர செயலாளர் ராஜதுரை மற்றும் நிர்வாகிகள் செங்கதிர் வெற்றி வடிவேல், பாஸ்கர், முகர்ச்சி, பிரபாகரன், காளிதாஸ், ரகு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் வடக்கு மாவட்டம் புதூர் கிராமத்தை சேர்ந்த அந்த கிராமத்தினுடைய பெரியவர்கள் மற்றும் அந்த கிராமத்தினுடைய முகாம் செயலாளர் மற்றும் முகாம் நிர்வாகிகள் கட்சியின் குழுவினர்கள் என்னை சந்தித்தனர். அதாவது நீண்ட காலமாக கடந்த 50 ஆண்டுகளாக அந்த புதூர் கிராம மக்கள் சுடுகாட்டு பாதை இல்லாமல் இருக்கிறது. அதில் தற்போது பல்வேறு முயற்சிகளுக்கிடையே அந்த பாதையானது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு சமையல் விட்டு அளவு அழைப்பு செய்யப்பட்டு சேர்ந்து அதை சரி செய்யப்பட்டுள்ளார். அப்போது அந்த ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதியை அரசாங்கம் எடுத்தவுடன் அந்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்ட வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு வெட்டி கொண்டு வேண்டும் கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. இதுவரை வெட்டாமல் அவர்கள் காலம் எடுப்பது பாதிப்பவர்களுக்கு பணியாற்றியிருக்கிறார்கள். அதனால் இன்று மாநகராட்சி துணை மேயராக அவர்கள் சந்தித்தனர். அதனால் உடனடியாக கடலூர் வட்டாட்சியர் அவர்களுக்கு உடனடியாக ஆக்கிரமிப்பு அளிக்க வேண்டும் என்று கட்சி சார்பில் வட்டாட்சியர் அவர்களுடைய விஓ அவர்களுக்கு இன்று மாநிலம் அந்த ஆக்கிரமிப்பு அளிக்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சிவகாசி அருகே விளாம்பட்டி கண்மாய்க்கு நீர்வரத்து அதிகரித்து கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் ஆலங்குளம் சிவகாசி பிரதான சாலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆலங்குளம் சிவகாசி சாலை போக்குவரத்து தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது. இதனிடையே மழைக்காலங்களில் மழைநீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க கிடாக்குளம் கால்வாயில் தடுப்பு சுவர் அமைக்க வலியுறுத்தி விளாம்பட்டி காமராஜர் காலனி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் தேவா தலைமையில் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன்பின் சிவகாசி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினரிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனு, சதுரகிரி மண்டல துணைச் செயலாளர் துரை வல்லரசு, ஒன்றிய துணைச் செயலாளர் சிவலிங்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை நகர துணை அமைப்பாளர் வெளிச்சம் பாண்டி, மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய செயலாளர் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கம்பகதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஆளுநர் RN ரவி வருகை தந்ததை ஒட்டி திருப்பனந்தாளில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை காவல்துறையினர் வழிமறைத்ததால் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் புலவர் சந்திரசேகரன் தலைமையில் மாணவ மாணவிகள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 10 நாட்களுக்கு ஒருமுறை இந்த பகுதியில் கோவில்களுக்கு ஆளுநர் RN ரவி சுற்றுலா வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தொப்பம்பட்டி ஒன்றியம் மானூர் கிராமத்தை சேர்ந்தவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் பூமிநாதன், ஒட்டன்சத்திரம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி ஆகியோர் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு சிறப்பாக வாகனங்களை ஏற்பாடு செய்து கட்சி நிர்வாகிகளை அழைத்து சென்றனர். இந்நிலையில் தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் பூமிநாதனுக்கும் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமிக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கவுன்சிலர் திருமாறன் மற்றும் ஆதிவளவன், சுரேஷ், கிள்ளிவளவன், செல்லதுரை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விசிக கொடியை ஏற்றி வைத்து நன்றி தெரிவித்தனர். இன்று வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் இந்திய கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிறது. இந்த மாபெரும் மாநாட்டிற்கு
திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் சுமார் 60 வாகனங்களில் விடுதலை சிறுத்தைகள் இன்று திருச்சியை நோக்கி பயணிக்கிறது. இன்று இந்த ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். வரும் குடியரசு தினத்திற்குள் மோடியின் ஆட்சியை அகற்றிடவும் பாசிச பாஜாவை வெளியேற்றவும் எழுச்சி தமிழர் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்போம் என்று கூறி இன்று தொப்பம்பட்டி ஒன்றியம் மேற்கு பகுதியிலே கிட்டத்தட்ட 20 வாகனங்களை ஒருங்கிணைத்து ஒன்றியத்தினுடைய செயலாளர் பூமிநாதனின் தலைமையில் துணை செயலாளர் சுரேஷ் பாபு, மாயவன் மற்றும் கிருஷ்ணன், ஒட்டச்சத்திர தொகுதி செயலாளர் குமாரசாமி தலைமையில், அண்ணன் திருமாறன் மாவட்ட பொருளாளர் தலைமையில் கிளம்புகிறது வண்டி. இதில் மாவட்ட அமைப்பாளர்கள் செல்லத்துறை உள்ளிட்ட முக்கிய தோழர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,